ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, யூஐ டெவலப்பருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, யூஐ டெவலப்பர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரிமோட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபாக தான் இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான், பர்மனன்ட் ஜாப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிசைன் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிசைன் இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், jQuery இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு CSSலலாம் நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபோட்டோஷாப்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீபக்கிங் ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆங்குலர் JS, ரியாக்ட் JS இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளை ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல அப்லோட் ஃபைல்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 MB தான் இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ 10 MBக்குள்ளே உங்கள் ரெஸ்யூம் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த இயர் பாஸ்ட் அவுட், என்ன காலேஜில் படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன இயர் பாஸ்ட் அவுட்டோ அதை இங்கே கொடுத்துக்கோங்க. எந்த காலேஜ்னு இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரோலுக்கு அவங்க 4 lakhs per annum வந்து உங்களுக்கு சேலரியாக தராங்க. இதுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கம்பெனியில் நீங்கள் ஏன் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏன் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் டிக் பண்ணிவிட்டு சென்ட் மை அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை ஆகிடும். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.